உங்கள் யாவருக்கும் என் இனிய அன்பான கிறிஸ்துமஸ் நாள் வாழ்த்துக்கள். எதிர்பாராத காரியங்களை எதிர்பார்த்தார்கள், எப்படி அதை எதிர்கொண்டார்கள், இதுதான் கிறிஸ்துமஸ் செய்தி. How they handle the unexpected things, இதை தான் பற்றி நம்ம பேச போகிறோம். ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் எடுக்க போகிறோம், அன்பான மரியாளம்மா. இந்த மரியாளம்மா எப்படி எதிர்பாராத காரியங்களை அழகாக தேவ பலத்தோடு எதிர்கொண்டார்கள் பாருங்களேன். முதல்ல அவங்களுக்கு சொல்லப்பட்டது லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் திடீர்னு தேவதூதன் வந்து சொல்கிறான், அம்மா நீ பாக்கியவதி, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், உனக்கு குழந்தை பிறக்க போது, பரிசுத்த ஆவியினால் உண்டான இந்த காரியம் நடக்குது அப்படின்னு சொன்னோன்னே எதிர்பார்க்கவே இல்லை அந்த அம்மா. ஷாக் ஆறாங்க, சர்ப்ரைஸ் ஆறாங்க, என்ன பண்ணன்னு தெரியல. அப்படியே ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கும்போது எதிர்பாராத காரியத்தை எப்படி அழகாக எதிர்கொண்டாங்க பார்த்தீங்களா. தெளிவாக விளக்கப்பட்ட உடனே அவர் சொல்கிறாங்க, நான் ஆண்டவருக்கு அடிமை. முதல்ல பார்த்தீங்கன்னா the presence of God அவங்க கூட இருக்குதுன்னு சொல்லப்பட்டது, அழகாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. கர்த்தர் உன்னோட இருக்கிறார். லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா 28ஆம் வசனம், லூக்கா 1:28 ரொம்ப அழகா அந்த தேவதூதன் சொல்றாரு, அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து 1:28 கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னோட இருக்கிறார். பிரசன்ஸ் ஆஃப் காட் அவங்க கூட இருக்குது. நீ ஏன் கவலைப்படணும், நீ ஏன் குழம்பணும்? இன்னைக்கு அநேகர் குழம்பி போய் இருக்கிறீங்க. ஐயோ என் வாழ்க்கையில எதிர்பாராத சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்குது, நினைச்சு கூட பார்க்கல, எப்படி கையாள போறேன். ஒரே ஒரு வார்த்தை இன்னைக்கு கிறிஸ்துமஸ்ல சொல்லப்படுகிறது, பிரசன்ஸ் ஆஃப் காட், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கவலைப்படாதீங்க. வேதனையோடு இருக்கீங்களோ, குழம்பி போயிருக்கிறீங்களோ, என்ன செய்வதுன்னு சொல்லி காத்துட்டு இருக்கீங்களோ, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அடுத்து பாருங்க, நம்ம என்னெல்லாம் எதிர்பார்க்கல, அப்பாடா சரி ஏதோ சொல்லிட்டார் ஆண்டவர்னு சொல்லி சந்தோஷமா இருக்கும் பொழுது திடீர்னு சொல்லப்படுகிறது, குடிமதிப்பு எழுதுறதுக்கு போகணும் பெத்லகேமுக்குன்னு. வயிற்றுல குழந்தை, நடக்க கூட முடியல. இந்த சூழ்நிலையில எதிர்பார்க்கல அவங்க. அங்கேயும் பிரயாணம், எதிர்பாராத பிரயாணம். சரி, எதிர்பாராத பிரயாணம் தான் முடிஞ்சு அவங்களுக்கு வேதனை, கற்ப வேதனை வந்த உடனே சத்திரத்துல எப்படியாவது போய் இடம் கேட்டலான்னு பார்த்தா அங்கேயும் எதிர்பார்க்கல. சத்திரத்திலையும் இடம் இல்லை, மாட்டு தொழுவத்துலதான், அதுவும் எதிர்பார்க்கல. அங்கேதான் வந்து பிறந்தார். சரி, குழந்தை பிறந்துட்டு எல்லாரும் வந்து வாழ்த்துனாங்க, இயேசு பாலகனை பார்த்தாங்க, துதிச்சாங்க, பணிஞ்சாங்க, போயிட்டாங்க. சந்தோஷம் காத்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. சொப்பனத்தில் அவர்களுக்கு விளக்கமாக சொல்லப்படுகிறது, இங்க இருக்காதீங்க, எகிப்துக்கு ஓடிவிடுங்கள். அடுத்த எதிர்பாராத பிரயாணம். ஹஸ்பண்ட் வீட்டில் போய் இருக்கலாம், அல்லது சொந்தக்காரங்க வீட்டில் கொஞ்ச நாள் பிள்ளைய வளர்க்கலாம் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. நோவே, எதிர்பாராதவன் பாருங்க. கர்த்தருடைய பிரசன்னம் அவங்க கூட இருந்தனால அவங்க கலங்கவே இல்லை, ஒவ்வொன்றுக்காக கீழ்ப்படைந்து போனாங்க. அடுத்தது அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனால் எல்லாம் கொடும், த பவர் ஆஃப் காட். தேவனால் எல்லாம் கொடும் சொன்ன உடனே அவங்க சொல்றாங்க, மூணாவது சொல்றாங்க, ஆண்டவரே நான் உமக்கு அடிமை. இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. அந்த பர்பஸ் ஆஃப் காட், அல்லது பிளான் ஆஃப் காட் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ முதல்ல நான் சொன்னேன், பிரசன்ஸ் ஆஃப் காட் அவங்க கூட இருந்தா கவலைப்படாதீங்க, எதிர்பாராத காரியம் நடக்கட்டும், என்ன வேணாலும் நடக்கட்டும். அடுத்தது பவர் ஆஃப் காட் அதை சரி பண்ணும், அழகாக வழி நடத்தும் உங்கள் வாழ்க்கையில். இந்த கிறிஸ்துமஸ் காலம் எல்லாம் வருகிற 2024 அது நடக்க போகுது, சரிதானா? மூணாவது, ஆண்டவருக்கு அடிமைன்னு ஒப்பு கொடுத்தீங்கன்னா அவருடைய பிளான் உங்கள் வாழ்க்கையில் தெளிவாக வச்சிருக்காரு. நான் அந்த உலகத்தில் பிறந்தேன்னா எனக்கு ஒரு திட்டத்தை வச்சிருக்காரு. அந்த திட்டத்தை நான் ஏற்றுக்கொள்ளும் வரைக்கும் என் கூட இருந்து வழி நடத்துவார். அந்த பிளான் ஆஃப் காட் அக்செப்ட் பண்ணுங்க. இதோ நான் நமக்கு அடிமை. ஒரு அருமையான கப்பல் யூகேல லண்டன் பக்கத்துல இருந்து ஊழியர் செஞ்சுட்டு இருந்தாங்களாம். அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, கிறிஸ்துமஸ் காலங்களில் பக்கத்து கிராமத்துக்கு ஒரு காடை தாண்டி போய் அங்கே உள்ளவங்களுக்கு இயேசு எதற்காக பிறந்தார், உங்களை நேசிக்கிறார், அதற்காக தான் பிறந்தார், காட்டு முராண்டித்தனமாக இருந்த மக்களுக்கு அழகாக செய்தியை சொல்லி நல்ல ட்ரெஸ்ஸை கொடுத்து நல்ல ஒரு சாப்பாடை போட்டு, குதிரையில தான் இப்போ போகணும், இல்லை பல வருஷத்துக்கு முன்னால் நடந்தது. குதிரையில் 2 பேரும் போய் நல்லா ஆண்டவரை மகிமைப்படுத்திட்டு குட்டி பாலகனை பற்றி அழகாக சொல்லிட்டு இயேசு எதற்காக மீட்பராக வந்தார் சொல்லிட்டு திரும்பி வராங்க. நைட் அந்த குதிரை ஓட்டிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் பாட்டு பாடிட்டு சைலண்ட் நைட் அழகாக பாடிட்டு வராங்க. திடீர்னு சத்தம் கேட்குது, நிறைய ஓநாய் கூட்டம் பின்னால விரட்டுது காட்டுல. ஐயோ, ஓநாயா நம்மளை பீறி போட்டுருமே, ஆண்டவரே இதற்காகவே என்னை அழைத்து வந்தீங்க சொல்றாங்க. பாண்டர் சொன்னாராம், முதல்ல அவங்க போட்டிருக்க கோட்டை கலத்தி போடு. அதுக்கப்புறம் நான் சொல்றேன், கோட்டை கலத்தி எறிஞ்சவொடனே ஓநாய்கள்லாம் நினைச்சுக்கிட்டா கொஞ்சம் குறையா உள்ளதுதான், சரிதானா? என்ன நினைச்சிட்டேன், இல்லை ஓநாய் அந்த விழுந்துட்டார் அவரு. அங்கே போய் அந்த கோட்டை பீறி பார்த்துட்டு இருக்கு. பாதி தூரம் வந்துட்டாங்க. திருப்பியும் விரட்டுது. ஐயோ, இங்கே ஆள் இல்லைன்னு தெரிஞ்சவொடனே திருப்பியும் விரட்டுது ஓநாய் ஊழ விட்டுக்கிட்டே. திருப்பி சொன்னாராம், ஒய்ஃப் அழகா குளிர் காலம் இல்லை, குளிர்ல அங்கெல்லாம் அப்போ ரொம்ப குளிராக இருக்கும், குளிரில் போட்டுக்கிற கோட்டை தூக்கி எறிங்க என்னொன்னே அதே மாதிரி எரிஞ்சாங்களா. ஓநாய் எல்லாம் அங்கேயே போய் திருப்பியும் ஆள் விழுந்துட்டு நினச்சி பார்த்துட்டு இருக்கும்போது 3/4 வந்தாச்சு. திருப்பி விரைவாக விரட்டிட்டு வந்து கொஞ்சம் தூரம்னா போயிடலாம். அப்போ ஆண்டவர் சொன்னாரா, ஓட்டுக்கிறானே ஒருத்தன், அவன் கோட்டை தூக்கி எறிய சொல்லு. அவன் கோட்டை தூக்கி எறிஞ்சானா, இவங்க அது விழுந்துச்சு. உடனே நேராக இவங்க வெளியே வந்துட்டாங்க. வந்தோடனே ஆண்டவர் மேலே ரொம்ப கோவம். ஆண்டவர் உமக்காக ஊழியச்சுங்க, எங்களை ஓனாயை வச்சு கொல்ல பார்த்தீங்களே, எப்படியோ தப்பிச்சு பிழைச்சி வந்துட்டோம்,
வீட்டுக்கு போய் அந்த கன்னை எடுத்துட்டு வந்து ஒரு 2 ஓனாயா சுட்டம் விட்டு வீட்டுக்கு வந்தாராம். பக்கத்துல தான் வீடு, அந்த காட்டை தாண்டினோடனே வீட்டுக்கு வந்து கதவை திறந்து அவர் பார்த்த காட்சி, 2 பிள்ளைங்க தூங்கிட்டு இருக்காங்க, சர்வெண்ட் மெய்டு பக்கத்துல படுத்திருக்கு, எலக்ட்ரிக் லீக் ஆகி தீ பிடிக்க ஆரம்பிக்குது. ஷாக் ஆகிட்டா. உடனே எலக்ட்ரிக் இதை ஆஃப் பண்ணிட்டு பவரை கட் பண்ணிட்டு 2 பிள்ளைங்களும் தூக்கிட்டு அடுத்த ரூமுக்கு போய் இந்த அம்மாவை எழுப்பி சொன்னாராம். அப்போ ஆண்டவருக்கு அழகாக கற்றுக் கொடுத்தாராம், எப்பா ஓனாயை வச்சு உன்னைய விரட்டி உனக்கு ஒரு நல்ல காரியத்தை, உன் பிள்ளைகளையும் உன் வீடையும் காப்பாற்றினவே, என்னைய போய் திட்டுனியேன்னு மனங்கால் போட்டு ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவரே நீங்கள் ரொம்ப நல்லவங்க சுவாமி, நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, இப்படி ஒரு காரியம் நடந்துட்டு எதிர்பாராத காரியத்தை நினச்சி ரொம்ப கோபத்தில் வந்தோம், ஆனால் எதிர்பாராத காரியத்தில் கூட ஒரு நன்மையை வச்சுருக்கீங்க. என் 2 குழந்தைகளையும் இந்த சர்வெண்ட் மேடையும் இந்த வீட்டையும் காப்பாற்றுறதுக்காக ஓனாயை வச்சு ஃபாஸ்ட்டாக விரட்டி வந்துட்டு எங்களை குழந்தைக்கு விட்டுட்டீங்களேப்பா, நீங்கள் எவ்வளோ நல்லவர்னு சொன்னாங்க. அன்புக்குரியவர்களே, இந்த மாரல் ஆஃப் த ஸ்டோரி இதுதான். எதிர்பாராத காரியம் நம்ம வாழ்க்கையில் நடக்குன்னா ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருங்க. ஒரு பெரிய காரியம், ஒரு மிரக்கல் நடக்க போகுது, ஒரு பெரிய அற்புதம் நடக்க போகுது. இந்த ஆண்டுல இல்லை, வருகிற ஆண்டுலையும் தொடர்ந்து நடக்க போகுது. ஆண்டு மட்டும் இல்லை, வருகிற ஆண்டுகளையும் ஆண்டவர்கிட்ட எதிர்பாருங்க. ஆண்டவரே எதற்காக இல்லை இந்த பாதையில் அழைச்சிட்டு போறீங்க, நிச்சயமா ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார். இதுதான் கிறிஸ்மஸ் செய்தி. எப்படி அந்த மரியாளம்மா எல்லா காரியத்தையும் அந்த பிரசன்ஸ் ஆஃப் காடோடு, பவர் ஆஃப் காடோடு ஒத்துக்கிட்டாங்களோ, அவங்க பிளான் ஆஃப் காடை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களோ, அதே மாதிரி நீங்கள் செய்யுங்க. இந்த கிறிஸ்மஸ் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். Have a blessed, meaningful, fruitful Christmas. God bless you.